ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிள் ரைட் பண்ண தெரியும் என்று சொன்னால், ஒரு ஆர்டிக்கிள் உங்களுக்கு எழுத தெரியும் என்று சொன்னால், அந்த ஆர்டிக்கிளை நம்ம எப்படி சப்மிட் பண்ணி அதன் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுற என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போன்று பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிள் ரைட் பண்ண தெரியும் என்று சொன்னால், அந்த ஆர்டிக்கிள் ரைட் பண்ணி அந்த ஆர்டிக்கிளை எப்படி சப்மிட் பண்ணி அந்த ஆர்டிக்கிள் மூலமாக எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிள் ரைட் பண்ண தெரியும் என்று சொன்னால், அந்த ஆர்டிக்கிளை ரைட் பண்ணதுக்கு பின்னால், அதாவது ஆஃப்டர் யுவர் ரைட் ஆர்டிக்கிள், அதாவது உங்கள் ஆர்டிக்கிள் ரைட் பண்ணதுக்கு பின்னால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபைண்டிங் த ரைட் பிளாட்ஃபார்ம் டு பப்ளிஷ் யுவர் ஆர்டிக்கிள். அதாவது உங்களோட ஆர்டிக்கிளை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் சப்மிட் பண்ணினா உங்களோட ஆர்டிக்கிளை அவங்க ரீட் பண்ணி செக் பண்ணி அந்த ஆர்டிக்கிளை அவங்க செலக்ட் பண்ணி அவங்க பேமெண்ட் எந்த சைட் பேமெண்ட் தருவாங்களோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் தெரிவு செய்ய வேணும். இதான் முதலாவது நம்ம கட்டாயம் இதை பின்பற்றணும். ஓகே, அடுத்தது choosing a niche to make money online by writing article. அதாவது நீங்கள் ஒரு ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், கட்டாயம் ஒரு ஆர்டிக்கிள் ஒரு நீச்சில், அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹெட்டிங்கில் கட்டாயம் அது இருக்கணும். அதாவது ஒரு யூசர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அவர் எக்கானமி ஆஃப் ஸ்ரீலங்கா, அவர் ஸ்ரீலங்கானுடைய பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஒருத்தர் ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் அந்த ஆர்டிக்கிள் ஃபுல்லாக அந்த ஸ்ரீலங்காவுடைய எக்கானமி வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணம் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு காணப்பட்டுச்சு, தற்காலத்தில் எப்படி காணப்படுது, இரண்டுக்கும் உடைய ஒப்பீடு செய்யணும். அதே மாதிரி இவ்வாறான விஷயங்களை அவருடைய ஆர்டிக்கிளை அவர் என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த யூசர், அதாவது எக்கானமி ஆஃப் ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர், அந்த ஆர்டிக்கிள் அவர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, சுதந்திரத்தை பற்றி அவர் அந்த ஆர்டிக்கிளை அவர் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால், அதுதான் சாய்ஸிங் அ நீச் டு மேக் மணி. அதாவது ஒரு நீச்சை பற்றி தான் அவருடைய ஆர்டிக்கிள் கட்டாயம் இருக்கணும். அப்படி கட்டாயம் அவருடைய ஆர்டிக்கிளை ஒரு நீச்சை பற்றி இருக்கும் என்று சொன்னால் 100% அவருடைய ஆர்டிக்கிள் எங்களுடைய வெப்சைட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாலாவது பார்த்தோம்னு சொன்னால், கண்டிஷன் ஃபார் மேக் மணி ரைட்டிங் அன் ஆர்டிக்கிள். அதாவது ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் ரைட் பண்ணிட்டீர்கள், அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான நீச்சிலையும் ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் எழுதிட்டீங்கன்னு சொன்னால், கட்டாயம் ஒரு ஆர்டிக்கிள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதான்னு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது அதில் முதலாவது, கட்டாயம் ஒரு ஆர்டிக்கிள் 1000 சொற்களை கொண்டதாக ஒரு ஆர்டிக்கிள் கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஒன், அதே மாதிரி கட்டாயம் ஒரு ஆர்டிக்கிளில் நீங்கள் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் ஜேபிஜியில் கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் செக் ஃபார் பிளகரிசம், அதாவது நாங்கள் உங்களோட ஆர்டிக்கிளை நாங்கள் செக் பண்ணுவோம். அதாவது இது இன்டர்நெட்டில் இருந்து காப்பி பண்ணி அப்படியோ சப்மிட் பண்ணிக்கிறாரா, இல்லை அவர் ஓன் கிரியேட்டிவிட்டி அவர் யோசிச்சு எழுதிக்கிறாரா என்று சொல்லி நாங்கள் அதை கட்டாயம் செக் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் மஸ்ட் பி இங்கிலீஷ், தமிழ், அரபிக். ஒரு ஆர்டிக்கிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமாகவோ அல்லது தமிழ் லாங்குவேஜோ அல்லது அரபிக் லாங்குவேஜ் மூலமாகவோ ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் that you submit should be of your own creativity. அதாவது இந்த ஆர்டிக்கிள் நீங்கள் ஓன் கிரியேட்டிவிட்டி ரைட் பண்ண வேணும். ஓகே, நாங்கள் ஒரு ஆர்டிக்கிள் செக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆர்டிக்கிள் நெட்டில் இருந்து அப்படியோ பண்ணி உங்களோட வெப்சைட்டில் சப்மிட் படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆர்டிக்கிள் ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம், உங்களோட ஆர்டிக்கல் வந்து செலக்ட் ஆகிட்டு எங்களோட வெப்சைட்டில் வந்து நாங்கள் மேலே சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றி ஒரு ஆர்டிக்கல் செலக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் வழங்குவோம். சரிதானே? ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து பார்த்து ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து சப்மிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒரு ஆர்டிக்கல் செலக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் வழங்குவோம். அது எவ்வாறு என்று சொன்னால், நீங்கள் ஸ்ரீலங்கா சிட்டிசனாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பேங்க் டெபாசிட் மூலமாகவோ அல்லது பேபால் மூலமாகவும் அல்லது பேனிங் மூலமாகவும் உங்களுடைய நாங்கள் பேமெண்ட்டை வழங்குவோம். அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா இல்லாத அதர் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளுக்கு நாங்கள் பேபால் மூலமாகவும் அல்லது பேனிங் மூலமாகவும் அல்லது கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் நாங்கள் பேமெண்ட் அவங்களுக்கு வழங்குவோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இஃப் யூ ஆர்டிக்கல் இஸ் செலக்ட் வி வில் கண்டக்ட் யுவர் இமெயில். அதாவது உங்களோட ஆர்டிக்கல் வந்து எங்களோட சைட்டில் செலக்ட் ஆகிட்டு என்று சொன்னால் உங்களை நாங்கள் டிரெக்டாக ஜிமெயில் மூலமாக தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எங்களை ஆர்டிக்கலை சப்மிட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற இமெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கும் ஈஸியாக இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டீங்க, அதே மாதிரி மேலே சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆர்டிக்கலை எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறேன் என்பதை பற்றி பார்ப்போம். ஓகே, அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் பேஜில், அதாவது சப்மிட் யுவர் ஆர்டிக்கல் ஹியர் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழுக்கு ஒன்று இருக்கு. இதில் வந்து முதலாவது இமெயில், அதாவது நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற இமெயிலை இங்கே கொடுத்துக்கொள்வோம். நான் வந்து ஒரு இமெயில் இங்கே கொடுத்துக்கிறேன், அதே மாதிரி நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, அதே மாதிரி அடுத்தது நீங்கள் எந்த கண்ட்ரி, அது செகண்ட் ஒன் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நான் வந்து ஸ்ரீலங்கன்னு சொல்லித்தரேன், ஸ்ரீலங்காவை சாய்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸ்ரீலங்கா நான் சாய்ஸ் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன், நான் டீல் பண்ணி காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து சப்மிட் யுவர் ஆர்டிக்கல், அதாவது நீங்கள் ரைட் பண்ணினேன், அதாவது உங்கள் ஆர்டிக்கல் 1000 வேர்டில் இருக்கிற ஆர்டிக்கலை அப்படியே காப்பி பண்ணி இந்த சப்மிட் ஆர்டிக்கல் இடத்த வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கு பின்னால் லாஸ்ட்டாக வந்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் இந்த ஆர்டிக்கலை கலெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, வி வில் கண்டக்ட் யுவர் த்ரூ இமெயில், அதாவது ஒரு ஆர்டிக்கல் செலக்ட் படுமன்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து உங்களை ஜிமெயில் மூலமாக தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொள்வோம். ஓகே ஓகே இன்றைக்கு வந்து இந்த அளவு விஷயம் தான், அதாவது ஆர்டிக்கல் எப்படி ரைட் பண்ணுறேன், எப்படி சப்மிட் பண்ணுறேன், அது மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.